Welcome to SJR Simple Max channel. So இன்னைக்கு properties of complex numbers பத்தி பார்க்கலாம். என்னென்ன properties இருக்குன்னா closure, commutative, associative, identity, inverse, distributive. ஓகே, இதில் வந்து அடிஷன்லையும் ஒன்று இருக்கு, மல்டிப்ளிகேஷன்லையும் இருக்கு. இப்போ closure ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அடிஷனில் z1 + z2, இங்கே z1 z2. க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா, இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துட்டோன்னா அதோட அடிஷனும் மல்டிப்ளிகேஷன், தட் மீன்ஸ் z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இந்த ரெண்டும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கணும். அதே போல் இது மல்டிப்ளை பண்ணும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஓகே, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், இந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இருக்குது. ஓகேவா? இப்போ புக்கில் வந்து ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. இதில் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இது அசோசியேட்டிவ் இருக்குது. ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் ஐடென்டிட்டி ஆக்சுவலி 0. அதை எப்படி எழுதலாம்? நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மில் எழுதலாம், 0 + 0i. ஓகே, அதுபோல் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி வந்து 1. அதை காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மில் எப்படி எழுதலாம்? 1 + 0i. நெக்ஸ்ட் இன்வர்ஸ், அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து z ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு எடுத்தோம்னா அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -z. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து 1/z. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இது அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் சேர்ந்து வரும். z1 × z2 + z3 = z2 + z1 z3. அதே போல் z1 + z2 × z3 = z1 z3 + z2 z3. ஓகே, exercise 2.3 first sum. If z1 is equal to 1 - 3i, z is equal to -4i and z3 is equal to 5, show that z1 + z2 + z3 is equal to z1 + z2 + z3. இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டி? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ சில டைமில் கொஸ்டின் மட்டும் கொடுத்துட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணுங்கன்னு கொடுத்தா இந்த ப்ராப்பர்ட்டி எழுதிட்டு அப்புறம் மட்டும் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு z1 + z2 + z3. அப்போ இதோட ஒன்று வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். z1 என்ன? 1 - 3i, z2 -4i + 5. இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணால் என்ன பண்ணும்? அதோட ரியல் பார்ட்டை சேர்த்து எடுக்கணும், இமேஜினரி பார்ட்டை சேர்த்து எடுக்கணும். இங்கே ரியல் பார்ட் இங்கே ஒன்று தான் இருக்குது, 1, இமேஜினரி பார்ட் -3 -4, ஸோ -7i + 5. இப்போ என்ன வரும்? 1 + 5 6, 6 - 7i. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு z1 + z2 + z3 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம். இதில் ரியல் பார்ட்டை சேர்த்து எடுக்கணும், இமேஜினரி பார்ட்டை சேர்த்து எடுக்கணும். ஸோ 6 - 7. ஓ, அதுவும் இதுவும் ஈக்குவல், அதனால அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் அடிஷன். செகண்ட் ஒன் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். செகண்ட் ஒன் z1 z2 × z3 = z1 z2 z3. ஸோ இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன். இப்போ இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு z1 z2 × z3 இதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 4i × 1 - 3i மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? -4i - ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 12i² × 5. 5 ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிவங்க. இங்கே i² வேல்யூ வந்து மைனஸ் தானே, -1. ஸோ இந்த இடத்துல -12 வரும். 5 மல்டிப்ளை பண்ணும்போது -60 வரும். 5 × 4i -4i. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு z1 × z2 z3 அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 1 - 3i இன்ட்டு இங்கே இந்த -4 × 5 -20i. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 20iயால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? -28 + 60i², தட் இஸ் i² வேல்யூ -1 -60 -28. From 1 and 2 right hand side is equal to left hand side. அப்போ z1 z2 × z3 = z1 × z2 z3. Second sum, if z1 is equal to 3, z2 is equal to -7i and z3 is equal to 5 + 4i, show that z1 × z2 + z3 is equal to z1 z2 + z1 z3. Left hand side z1 × z2 + z3 இதில் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம். 3 × z1 என்ன? -7i, z3 5 + 4i. ரியல் பார்ட்டு தனி, இமேஜினரி பார்ட்டு தனித்தனி எடுத்துக்கலாம். -7i + 4i -3i + 5. இப்போ 3 × 5 15, 3 × -3i -9i. இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துட்டு
Next right hand side என்ன இருக்கு z1 z2 plus z1 z3 இதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா 3 into minus 7i minus 21i 3 into 5 என்ன 15 plus 3 into 4 12i so minus 21i plus 12i minus 9i plus 15 so இந்த ரெண்ட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவலா இருக்கு therefore z1 into z2 plus z3 is equal to z1 z2 plus z1 z3 second one z1 plus z2 into z3 is equal to z1 z3 plus z2 z3 இது சேம் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கணும் அத வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும் 3 into 5 15 3 into 4i 12i minus 7i into 5 minus 35i minus 7i into 4i so 28i square இது i square வேல்யூ -1 so plus ஆயிரும் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் சேர்த்து எடுக்கணும் இது கிடைக்கும் right hand side z1 z3 plus z2 z3 அதில இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் சேர்த்து எடுக்கணும் இங்க i ஸ்கொயர் வேல்யூ -1 அதனால இது வந்து -28 plus 28 ஆயிரும் சரியா இப்போ 43 minus 23i சோ இந்த ரெண்ட கம்பேர் பண்ணும்போது z1 plus z2 into z3 is equal to z1 z3 plus z2 z3 okay third sum if z1 is equal to 2 plus 5i z2 is equal to -3 minus 4i and z3 is equal to 1 plus i find the additive and multiplicative inverse of z1 z2 and z3 இப்போ ஃபர்ஸ்ட் வந்து additive inverse கண்டுபிடிச்சலாம் இப்போ additive inverse என்னது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் z ஓட inverse additive inverse minus z அப்போ இந்த z1 க்கு minus z1 z2 க்கு minus z2 z3 க்கு minus z3 அப்படிதான் இந்த கண்டுபிடிச்சிருவோம் additive inverse z1 க்கு minus z1 அதான் அதோட inverse z2 க்கு minus z2 எப்படி போடணும் minus z1 minus of z plus 5i அப்போ minus of 2 plus 5i so minus 2 minus 5i அதுபோல இதுக்கு minus of minus 3 minus 4 ரெண்டுமே சைனை மாத்தி போட்டா போதும் சரியா அதுதான் வந்து additive inverse ஓகே இப்போ multiplicative inverse எப்படி கண்டுபிடிக்கணும்னா multiplicative inverse of z என்ன 1 by z ஓகேவா அப்போ z1 வந்து என்ன கொடுத்துறாங்க 2 plus 5i இதோட inverse என்ன 1 by z1 1 by z1 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து எப்படி டிவைட் பண்றது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க அதுல இருந்து 1 by 2 plus 5i இதோட கான்ஜுகேட் டினாமினேட்டரோட கான்ஜுகேட் எடுத்து மேலேங்களே மல்டிப்ளை பண்ணனும் ஓகேவா சோ டினாமினேட்டர் என்ன 2 plus 5 இதோட கான்ஜுகேட் 2 minus 5a நெக்ஸ்ட் மேலே மல்டிப்ளை பண்ணனும் கீழே மல்டிப்ளை பண்ணனும் இது வந்து a plus b into a minus b ஃபார்ம்ல இருக்கு இப்போ a square minus b square ஓகேவா b வந்து 5y 5 க்கும் i க்கும் சேர்த்து தான் ஸ்கொயர் 5 ஸ்கொயர் வந்து 25 into i ஸ்கொயர் வேல்யூ -1 இப்போ இது என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் ஓகே நம்ம டிவைட் பண்ணும்போது டினாமினேட்டர்ல வந்து அந்த i ஐ வந்து ரிமூவ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா அதோட கான்ஜுகேட் எடுத்து மேலேங்களே மல்டிப்ளை பண்றோம் சரியா 2 minus 5a divided by 29 அப்போ இதோட இன்வர்ஸ் என்னது 1 by 29 into 2 minus 5i ஓகே நெக்ஸ்ட் z2 க்கு -3 minus 4i அதே போல தான் பண்ணனும் பாத்துங்க இதோட கான்ஜுகேட் இந்த இமேஜினரி பார்ட்டுக்கு சைனை சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்றோம் இது a plus b into a minus b ஃபார்ம்ல இருக்கு a square minus b square ஓகேவா i square minus வந்துரும் சோ இங்க -16 இங்க மைனஸ் திரும்ப பிளஸ் ஆயிரும் இப்போ என்ன வரும் 1 by 25 into -3 plus 4i ஓகே அதே போல z3 க்கு 1 plus i கொடுத்திருக்காங்க சோ கான்ஜுகேட் 1 minus i மல்டிப்ளை பண்ணும்போது மேலே 1 minus i வரும் கீழ வந்து என்ன வரும் 1 square minus i square க்கு வேல்யூ -1 so -1 minus plus 1 by 2 into 1 minus i ஓகே சோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இதோட கண்டினியூஷன் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல போடுவோம் சோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you